அரசே, கவலைப்படாதீர்கள். இவர்களுக்கு சமானமான அறிவுடையவர் இல்லை என்று சொல்லும்படி நான் 6 மாதத்துக்குள் மாற்றி காட்டுகிறேன். நீங்கள் அதுவரை பொறுமையாக நாளை கணக்கிட்டு கொண்டிருங்கள் என்றார் உறுதியான குரலில். அவ்வுரையை கேட்ட அரசன் நடுக்கடலில் திசை தப்பி போன கப்பல் மாலுமிக்கு கரை தெரிவது போல் மகிழ்ந்தான். சோமசன்பாவுக்கு உபசாரம் செய்தான். அவன் வசத்தில் தன் பிள்ளைகளையும் முறைப்படி ஒப்படைத்தான். தந்தையின் கடமைகளில் ஒரு தலையாய கடமை நிறைவேற்றப்பட்ட திருப்தி அவனுக்கு உண்டாயிற்று. சோமசன்மா அரசகுமாரர்களை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். முறைப்படி நீதி சாஸ்திரத்தை கருப்பஞ்சாற்றை காய்ச்சி சர்க்கரையை கட்டியாக்கிய கல்கண்டாக கொடுப்பது போல் கற்பிக்க எண்ணி பஞ்சசந்திர கதையாக கூறத் தொடங்கினார். ஓ ராஜகுமாரர்களே, உங்களுக்கு வேடிக்கையான சில கதைகளை சொல்லப் போகிறேன். கேளுங்கள் கவனமாக என்றார் சோமசன்மா. ஆசானே, அது என்ன கதை சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள். நான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போவது பஞ்சதந்திர கதையாகும். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றார். அவர்களில் ஆர்வத்தை தூண்டும் நிலையில், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் ஒருவன். பஞ்சதந்திரம் என்றால் 5 தந்திரங்கள் என்று பொருள். அவை மித்திரபேதம், சுகிர்லாபம், சந்தி விக்கிரகம், அர்த்தநாசம், அசம்பிரேஷ்ய காரித்துவம் என்பன. அப்படியென்றால் மற்றொருவன் கேட்டான், சொல்லுகிறேன். மித்திவேதம் என்றால் சிநேகத்தை கெடுத்து பகை உண்டாக்கல். சுகிர் லாபமாவது தங்களுக்கு சமமானவர்களோடு கூடி பகையில்லாமல் வாழ்ந்திருத்தல். சந்திர விக்கிரமாவது பகைவரை அடுத்து கெடுத்தல். அர்த்தநாசமாவது தன் கையில் கிடைத்த பொருளை அழித்தல். அசம்பிரேஷ்ய காரித்துவமாவது ஒரு காரியத்தை தீர விசாரிக்காமல் செய்தல் என்று அர்த்தம். இக்கதைகளை கேட்டால் இவ்வுலகம் நீண்ட முறைகளில் அதில் உண்டாகும் பிரச்சனைகளை சமாளிக்கிற விதங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உடனே அரசகுமாரர்கள் ஒரே குரலில், ஐயா, அவைகளை எங்களுக்கு இப்போதே தெளிவாக விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். கதை என்றாலே காதுகள் சிலிர்க்கும். அத்துடன் தந்திர கதைகள் என்றால் உள்ளம் கூட துள்ளுமே. சொல்லுகிறேன். இக்கதைகள் உங்களுக்கு அறிவில் தெளிவை உண்டாக்குவதாக என்று கதையை கூற ஆரம்பித்தார். பஞ்சதந்திர கதைகள் இந்த பிரபஞ்சத்தில் இப்படித்தான் பிறந்தன, வளர்ந்தன, இன்னும் அழியாமல் மக்களிடையே மிகுந்த வரவேற்போடு உலாயிருக்கின்றன.